நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஸ்வீட் கொடுக்குறோம் இல்லையா? எதுக்காக அந்த ஸ்வீட் கொடுக்குறோம்? அந்த ஸ்வீட் சாப்பிட்டோன்னா உடனே அந்த ஹாப்பி ஹார்மோனோட செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கும் நம்ம மனசினுடைய நிலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சேர்த்தணும். உதாரணத்துக்கு ஒரு 2 வால்நட் கொட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாம். அசைவ பிரியர்களாக இருந்தால் மீன் வகைகள் எடுத்துக்கலாம். நிறைய விதைகள், கொட்டை வகைகள், பால் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நமக்கு ட்ரிப்டோபேன் கிடைக்கும்போது, ஈஸியாக செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் கிடைக்கும்போது நம்ம மன மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாகவே நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மூளை எப்பயுமே வறட்சி இல்லாமல் இருந்தாலே நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய புளித்த உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும்.